அன்னியாசியா பேஸ் வெல்கம் பேக் டு சேனல் டெய்லிக்ஸ் எஃப்எம். நான் உங்கள் டெய்லிக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஹிராக டீச்சரோட பார்ட் 3 லாஸ்ட் 2 பார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு புரியும், ஓகேவா? அண்ட் தென் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. அண்ட் ப்ளஸ் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. மேபி இது ஹெட்ஃபோன்ஸ் ஆக்சுவலி எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பேக்ரவுண்டில் நாய்ஸ் அதிகமாக கேட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, ஓகேவா? அண்ட் லாஸ்ட் எபிசோட ஒரு ரீகேப் பார்த்தலாம். லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டு தூங்க போயிருப்பீங்க. அதோடு முடிச்சிடுங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் மார்னிங் பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரெண்ட் கிட்டி உடனே உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கிட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒயன் ஏ லூஸு ஒயன், என்னடி பண்ணுற? நான் ஒன்றும் பண்ணல, இது வெயிட் பண்ணு, நான் வரேன். கிளம்பிட்டு இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு தானே போக போகிறோம், வேறு எங்கேயாவது போக போகிறோம். வெயிட் பண்ணு, எங்கள் அம்மா கொடுக்குற டிஃபனை சாப்பிட்டு அமைதியாக உட்காரு. ஒயன், நீ சொன்ன நான் செஞ்சிடணுமா? சரி, ஓகே, நீ செய்யவே செய்யாத, போ. சரிதான், போடி. இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு தனியாகவே வா. ஓகே, நீ தனியாகவே போ, நானும் தனியாகவே வரேன், ஓகேவா? ஓகே, போ, நான் தனியாகவே போகிறேன். ஓகே, போ, யார் வேணாண்ணா. அம்மா டிஃபன் செஞ்சிட்டிங்கல்ல, எனக்கு அப்படியே ஊட்டி விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க. அந்த நேரம் பார்த்துட்டு கிட்டி வேறு வெளியே போயிடுவாளா, போயிட்டு அவள் பாட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா. நீங்களா ஐயோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உண்மையிலே போயிட்டாலே அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி நம்ம தனியாக தான் போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா இன்றைக்கி டியா வீட்டில் டியா இருக்க மாதிரியே இருக்குது. போயிட்டு ஆண்டி டியா வந்துட்டாளா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டியா வந்துட்டாமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சொன்ன பிறகு டியா வந்துட்டாளா ஆண்டி, நான் போய் பார்க்கவா அப்படின்னு கேட்டோன்னே போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போவீங்க. திடீர்னு பார்த்தா ஜங்குக்கு மேலே இடிச்சிடுவீங்க. ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. என்ன சாரி, கண்ணு மூட தெரியாதா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொன்ன பிறகு சாரி சார் அப்படின்னு பாவமாக சொன்னோன்னே சரி போ அப்படின்னு. நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சார் டியாவை பார்க்க. ஓ என் தங்கச்சியை பார்க்கவா? ஓகே போய் பாரு போ, யார் வேணாண்ணா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் டியா ரூமுக்கு டியான்னு சொல்லி கத்துறீங்க. டியா அப்போ ஒன்று சொல்லுவாங்க. ஒயன், நீ டைனிங் ஹாலில் போய் வெயிட் பண்ண, நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகேடி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிருப்பீங்க. நீங்கள் டைனிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணால் அங்கே ஜங்குக் உட்காந்துருப்பார். உங்களை பார்த்து ஜங்குக் சிரிச்சிட்ருப்பார் காமெடியாக. ஏன்னா நீங்கள் போய் இடிச்சிருப்பீங்களா, அதை நினச்சி சிரிச்சிட்ருந்தார். உங்களை பார்த்தோன்னே அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறமா ஓகே காம் டவுன் ஜங்குக், ஸோ இப்போ நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட பிறகு ஒயன் நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு அவரே கூப்பிட்றாரு. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இப்போ வீட்டில் தான் இருக்கோம், இப்போ நம்ம நெய்பர்ஸ் நோ சார் அது மாதிரிலாம் எதுவும் கூப்பிடாத, ஜஸ்ட் கால் மீ ஜங்குக் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது கேட்கல சாரா அப்படின்னு. சாரி ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக இப்போ டியா வராங்க. டியா ஒயன் இங்கே பாரு. நீ வந்துட்டியா? ஆமாம், நான் வந்துட்டேன். ஓகே, ஊர்லேருந்து சீக்கிரமாகவே வந்துட்டல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணி டியா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்ட பிறகு டியாவும் நீங்கள் ஒன்றா ஸ்கூலுக்கு போவீங்க. அதை பார்த்தோன்னே கிட்டிக்கு வருதே காண்டு, அப்படி பாவி என்கிட்டே சொல்லாமல் எப்படி நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியா மேலே காண்டாவாங்க. அப்படி காண்டான பிறகு 2 பேரும் பேசி சமாதானமாகி எல்லோரும் 3 பேரும் திருப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ஜங்குக் பார்த்தா ஜங்குக் இப்போ வீட்டிலேருந்து பைக் எடுத்துகிட்டு வராரு.
வர்றதுக்கு முன்னாடி வெளியே வந்தோடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஹே ஜங்குக், ஈவினிங் வந்து டியாவை நீயே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோடனே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிளம்பி வந்துடுவார். கிளம்பி வந்த பிறகு ஸ்கூலுக்கு வந்தால் ஸ்டாஃப்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு மீட்டிங் நடக்க போது போல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக் உடனே வந்து என்ன மீட்டிங் சார், அப்படி என்ன மீட்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுவாப்பா, அது வேறு ஒன்றும் இல்லை, டீச்சர்ஸ்க்கான ஒரு மீட்டிங்காம்ப்பா, ஏதோ வந்து குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் வருதுல்ல அதனால். ஓ அப்படியா சார், ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்லுவார். ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ செக்கிங் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போவார். போன பிறகு ஒரு கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அண்ட் அட் த சேம் டைம் பெஞ்சஸும் நோட் பண்ணிட்டுருப்பாரு. ஏன்னா எக்ஸாம் வரப்போதில்ல, அதனால எக்ஸாம் ஹால்லாம் ரெடி பண்ணுன்றதுக்காக. ஏன்னா இப்படி தான் மெயின் வேலை அங்கே இருக்கும். அதனால் இப்போ பார்த்த உடனே வந்து இப்போ பார்த்த பிறகு என்னென்னா, இப்போ வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்திருப்பாரு. உங்கள் கிளாஸ் வந்த பிறகு டியா பார்த்தோன்னே டியா என்னமோ சொல்ல வருவாங்க. அது என்னென்னா, அண்ணா சார் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஜங்குக்கு. அப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? அது ஒன்றும் இல்லைம்மா, என்னென்னா வந்து இப்போ எக்ஸாம்ஸ் வரப்போதா, அதனால தான் இந்த பெஞ்சஸ்லாம் செக் பண்ணிட்டுருக்கேன். ஓ அப்படியா சார்? ஆமாம்மா, சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ் போகணும், ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு டியா திருப்பம் வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுவார். போன பிறகு வந்து மற்ற கிளாஸ்லாம் செக் பண்ணிருப்பார். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் பீரியட் வந்து அட்டண்டன்ஸ்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. 8 முடிச்ச பிறகு திருப்பம் இந்த மேக்ஸ் சாரா அப்படின்னு வந்து நீங்கள்லாம் கெஞ்சி கூத்தாடிட்டு இருப்பீங்க, ஐயையோன்ட்டு. அதுக்கப்புறம் பெல் அடிச்சிடும், நெக்ஸ்ட் பீரியட் போகுது. அண்ட் அதுக்கப்புறம் பிரேக் விட்டுறாங்க. பிரேக்கில் எல்லாம் ஃபன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திருப்பம் வந்து ஒரு 2 பீரியட் நடக்குது. அதுக்கப்புறமும் திருப்பம் வந்து லன்ச்சு பிரேக் விட்றாங்க. லன்ச்சு பிரேக்கில் என்னென்னா, இன்றைக்கி வந்து ஜங்குக்கும் உங்கள் கூடயே வந்து உட்காந்து சாப்பிட்றது. நீங்கள், டியா, கிட்டி, ஜங்குக் 4 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஏன்னா இது வந்து ஆடிட்டோரியம்லலாம் உட்காந்து சாப்பிடுவாங்க கொரியாலெலாம், அந்த மாதிரி தான். ஆக்சுவலி நீங்கள் இப்போ வந்து எஸ்கே, அதாவது கொரியாவில் தான் இருக்கீங்க, அதனால். ஓகே, அப்படி சாப்பிடும்போது நீங்களும் கிட்டி, டியா எல்லாம் 3 பேரும் ஃபன்னியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜங்குக் வந்து இடையில சொல்லுவார், கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கெலாம் கிளம்பி போயிட்டுருப்பீங்க. போன பிறகு வந்து ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்டே போவீங்க. அப்போ வந்து கிட்டி சொல்லுவாங்க, ஓகே பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பியிருப்பீங்க. நீங்கள் ஜங்குக் கூட தான் வந்திருப்பீங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நடந்து தான் வந்திருப்பீங்க. ஜங்குக் வந்து வண்டியோட சும்மா லைட்டாக வந்து நகர்ந்துட்டு வந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க போன பிறகு நீங்கள் 2 பேரும் தானா அப்படின்னு ஜங்குக் கேட்டிருப்பாரு. ஓகே டியா, நீ வந்து ஏறி வண்டியில் உட்காரு அப்படின்னு சொன்ன பிறகு டியா சொல்லுவாங்க, ஓகே அண்ணா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே வயன் நீ தனியாக தானே போகிற அப்படின்னு வந்து உங்களை கேட்டோடனே எஸ் சார் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ வெளியே இருக்கோம். ஆமாம் ஜங்குக் அப்படின்னு வந்து சொன்னோடனே நீயும் பரவாயில்ல, நீயுமே வண்டியில் ஏறிக்கோ. ஓகே ஜங்குக் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போனோடனே ஜங்குக் தான் இருப்போம். இன்றைக்கும் உங்களை ஜங்குக் தான் ட்ராப் பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே ஜங்குக் தான் உங்களை ட்ராப் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து அவர் தான் உங்களை ட்ராப் பண்ணுவார். ட்ராப் பண்ணிட்ட பிறகு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரோடை க்ராஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அண்ட் ஆப்போசிட் வீட்டில் வந்து ஜங்குக் குட்டியாக உள்ளே போயிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தோடனே இன்றைக்கி யார் கூட வந்த அப்படின்னு கேட்டுருங்க. அது டியாவும் அவங்க அண்ணன் கூட தான் வந்தேன், இன்றைக்கும் நான் வண்டியில் தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு போயிடுச்சு. அண்ட் ஈவினிங் நீங்கள் லஞ்செலாம் சாப்பிட்டு திருப்ப தூங்கிட்டீங்க. அண்ட் இதோட இந்த பார்ட் முடியுது. அண்ட் 4th பார்ட் பார்க்க வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இது உங்களோட டேலிக்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பவும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். Saranghayo all. Thank you for watching. Stay tuned. Bye bye.